حي على الفلاح. இப்போது நம்முடைய நேரலையிலே கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பம் செய்கின்றோம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்ட ஃபோன் நம்பரில் நேரடியாக ஃபோன் செய்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அது வரைக்கும் முதல் நேரலையில் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்டாங்க, அது ஸலவாத் ஓதணும்னு சொன்னீங்கம்மா. ஆமா, அது இப்போ ஒரு பயான் கேட்டாங்க, அது 50 வாட்டி சாம்பிள் சொல்றாங்க. அது நம்ம நபிக்குள்ள பேர் வந்து இப்போ 50 வாட்டிக்கு சொல்லுவாங்க போலானா. அது 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 சொன்னாங்க, அது ஒரு நன்மை கூட ஒரு தீமை இது ஆகும்னு சொன்னாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் பேரை சொன்னா அத்தனை முறை நம்ம ஸலவாத் சொல்லணுமா அப்படின்னு கேட்கறாங்க. என்ன பிரச்சனை? அத்தனை முறை ஸலவாத் சொல்றது என்ன பிரச்சனை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது பெரிய பிரச்சனையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாரிடத்துல என்னுடைய பேர் உச்சரிக்கப்பட்டு என் பேரை கேட்டும் யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்தான் கஞ்சர்களிலே மோசமான கஞ்சன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபுஹல் புகலா, கஞ்சன்களே மோசமான கஞ்சன் யார் அப்படின்னு சொன்னா, யாருக்கு முன்னால் என்னுடைய பேர் சொல்லப்பட்டும் அவர் ஸலவாத் சொல்லவில்லையோ. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு செஞ்ச தியாகங்கள், இந்த உம்மத்துக்கு பட்ட கஷ்டங்கள், இந்த உம்மத்துக்காக அவங்க செஞ்ச உதவிகள், இதுக்கெல்லாம் நம்ம அவங்க பேர் ஸலவாத்தோட சொல்லாட நம்மள கஞ்சனோட கேடுகட்ட பேர்ல சொல்லணும் நம்மள. அதனால ஸலவாத் சொல்வது என்பது மிகப்பெரிய இபாதத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸல்லா அலைய மர்ரத்தன், என் மீது யார் ஒரு ஸலவாத் சொல்வானோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷர மர்ரா, அவர் மீது அல்லாஹ் 10 அருள் பொழிகின்றான், 10 அருள்மழைகளை அவர் மீது பொழிகின்றான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வது என்பது மிகப்பெரிய இபாதத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை எப்பெல்லாம் கேட்போமோ, எப்பெல்லாம் அவங்க பேர் வருமோ அப்பெல்லாம் உடனடியாக ஸலவாத் சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவும் கூட. அதே மாதிரி ஸலவாத்தும் சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் எப்பெல்லாம் வாய்ப்புகளையும் அப்பெல்லாம் அதிகமாக ஸலவாத் ஓதணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் தினம் தினம் என் மீது குறைஞ்சபட்சம் 10 ஸலவாத் ஓதுவாரோ, காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு 10 ஸலவாத்து, மாலையில் அஸ்ருக்கு பிறகு 10 ஸலவாத் ஓதுவாரோ, அவருக்கு வஜபலஹு ஷஃபாத்தி, என்னுடைய ஷஃபாத் வாஜிபாயிடுச்சு, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அவர் வாஜிபாயிடுச்சுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த மாதிரி ஸலவாத்துக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்குது. அதனால கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கேட்கும் போதெல்லாம் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தும் கூட. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ் மிக்க நன்றி கணிதவன். அடுத்த நேரில் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? சொல்றேங்க. தொழுகையில நிற்கும் பொழுது நான் சொல்றேங்க, தொழுகையில நிற்கும் பொழுது கையை எங்க கட்டணும் அப்படின்னு கேட்கறாங்க. சகோதரர்களே, இது நம்ம காலங்காலமா சண்டை போட்டுட்டு இருக்கிறது. கையை இப்படி வைக்கிறதா, இப்படி வைக்கிறதா, இப்படி வைக்கிறதா அப்படின்னு. நீங்க எப்படி வேணாலும் கைங்க, முதல்ல உள்ளத்தை எங்க வைக்கிறது அதை யோசிங்க. அல்லாஹ் கையை எங்க வச்சுன்னு பார்க்க மாட்டான், உள்ளத்தை எங்க வச்சுங்க. நம்ம கையை வைக்கிறது சண்டை போடுறோம். கையை இப்படி தொப்புளு கீழே வைக்கணுமா, இல்ல தொப்புள்ள வைக்கணுமா, இல்ல மேல வைக்கணுமா, நெஞ்சுக்கு மேல வைக்கணுமா, நெஞ்சுக்கு கீழே வைக்கணுமா, இதை பத்திலாம் பேசுற நாம, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பத்திலாம் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய நாம உள்ளத்தை வைக்கிறத பத்தி யோசிக்கிறோமா? தொழுகையில முக்கியமே வந்து ஹுதூருன் நஃப்ஸ், ஹுதூருல் கல்ப், ஹுஷூ, உள்ளத்தை மன ஓர்மையோடு கான்சென்ட்ரேஷனோடு தொழுவதுதான் மிக முக்கியம். கையை எங்க வைக்கிறது, காலை எங்க வைக்கிறதுலாம் யோசிக்கிறோம். நாம உள்ளத்தை எங்க வைக்கிறது அதை பத்தி யோசிப்போம். அதுக்கு யாராவது தர்பியா கொடுத்தா அந்த தர்பியத்துல போய் கலந்துப்போம். அதனால சகோதரர்களே, கைகள் பல்வேறு ஹதீஸ்கள் வருது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூற்றுப்படி தொப்புளு கீழே கட்டணும் அப்படிங்கிறது, அதுக்கு சில பலகீனமான ஹதீஸ்கள் இருக்குது. சில ஹதீஸ்கள் இப்படி நெஞ்சு கிட்ட வைக்கிறது இருக்குது, இதுக்கு சில ஹதீஸ்கள் இருக்குது. அதனால எல்லாமே சரிதான். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். கையை நீ தொப்புல வச்சியா நீ நரகத்துக்கு போ, நீ நெஞ்சில வச்சியா சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதனால எந்த ரெண்டுக்குமே ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது. அதனால அதை வச்சு நம்ம அந்த ஹதீஸ் பலமான ஹதீஸா, இது பலகீனமான ஹதீஸா, இது வலுவான ஹதீஸா, இது வலுவில்லாத ஹதீஸா அப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். நம்ம தொழுகையில, அதாவது நீங்க எப்படின்னு சொன்னா, பள்ளிக்கு தொழு வரவங்க 5% தான். அந்த 5 பேரை குழப்பறதுக்கு நீ கூட்டம் இருக்குது. தக்பீரை மேல கட்டணுமா, கீழே கட்டணுமா, தொப்புளுக்கு மேல கட்டணுமா, தொப்புளுக்கு கீழே கட்டணுமா, விரல ஆட்டணுமா, அசைக்கணுமா, தொப்பி போடணுமா, போடக்கூடாதா, இதை பத்தி குழப்பக்கூடிய கூட்டம் இருக்குது. 95% மக்கள் பள்ளிக்கே வராம இருக்கிறாங்க. அவங்கள பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல. 95% மக்கள் பள்ளிக்கே வராம இருக்கிறாங்க. தொழுகை அவங்கள பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல. அவங்கள போய் யாரும் வீடு போய் அழைப்பவங்க ஆசை கொள்றது இல்ல.
வாரத்துல ஒரு நாள் கஷ்டு பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணி எல்லா முகல்லால போய் வீடு வீடாக சொல்லிட்டு வருவோம். அதை பத்தி யாரும் கவலைப்படுறதா இந்த முயற்சி பண்றதுல. அப்படியே அவனுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்து அவன் பள்ளிக்கு வந்துட்டான்டா, இப்ப அவனை ஆளால கொடுப்பாங்க. தொப்புளு கீழே கட்டுறதா, தொப்புளுக்கு மேல கட்டுறதா, நெஞ்சில கட்டுறதா, தலையில கட்டுறதா, விரல ஆட்டுறதா, ஆட்டாம இருக்கிறதா, தொப்பி போடுறதா, போடாம இருக்கிறதா, அவன் வந்தவங்க குழம்பி ஓடி போயிடுவான். வேண்டாம் நான் தொழுவாம இருந்துட்டு போயிடுறான் அப்படின்ட்டு. ஆகவே சகோதரர்களே, இது உம்மத்துடைய மோசமான நிலைமை. தக்பீரை எங்க வேணாலும் கட்டுங்க நீங்க, ஆனால் தொழுங்க. முதல்ல உள்ளச்சத்தோடு தொழுவுங்க. தொழாத மக்களை தொழுகைக்கு பள்ளியாசல் கொண்டு சேர்க்கணும். அதை பத்தி கவலைப்படுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக்க நன்கறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? மௌலானா தான் பேசுறீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். எங்க இருந்து பேசுறீங்க? மௌலானா உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா கேக்குது. நான் கேக்குறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசுறது நல்லா கேக்குது. எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க தான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? நாள கூப்பிடணும்னு வாட்ஸ்அப்ல கூட ட்ரை பண்ணேன், ஆனா சரியா இதுவாகல. சொல்லுங்க. என் பிரச்சனை என்னன்னா, நார்மலா வந்து தொழுவணும்ன்ற எண்ணம் வந்து ரொம்ப இருக்கும் எனக்கு. ஆனா எப்பயாச்சும் மாசத்துல ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ சைத்தான் வந்து எப்படி பண்ணானா, அது விடுபட்டு 10 நிமிஷம் தொழுதுடலாம், ஒரு அரை மணி நேரம் தொழுதுடலாம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படி தொழுதுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது 1-2 தொழுகைகள் வந்து ஒரு மாசத்துல எனக்கு அது இதுக்கு ஒரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது வந்து ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபஜர் தொழுகைக்கு அப்புறமும் இல்ல மத்த பரஜான தொழுகைகளுக்கு பிறகு அவங்க வந்து என்ன மோதிருக்காங்க, அதாவது திக்ர்கள் ஆகட்டும், துஆக்கள் ஆகட்டும், அல்லாஹ்வை ரொம்ப நெருங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்களா? சொல்றேங்க. சகோதரர் 2 கேள்வி கேக்குறாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 5 வேளை கரெக்டா தொழுகிறேன், ஆனா வந்து அப்பப்போ ஏதாவது மிஸ் ஆயிடுது தொழுக, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. சகோதரர் இதுக்கு 2 தீர்வு. ஒன்னு துஆ, இன்னொன்னு தாவத். துஆ என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியதி ரப்பனா தகப்பல் துஆ. இந்த துஆ அதிகமா செய்யுங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய வம்சத்தாரையும், உங்களுக்கு மட்டுமல்ல என்னையும் என்னுடைய வம்சத்தாரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்குவாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி ரப்பனா தகப்பல் துஆ. யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய வம்சத்தையும் தொழக்கூடிய மக்களாக தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயாக. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. இந்த துஆ அதிகமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தொழுகையும் கேளுங்க. அதோட இல்லாம தொழுகையை விடாமல் தொழுவதற்கு வழி என்ன சொன்னா, நாம மத்தவங்களை தொழுகை பக்கம் அழைக்கணும். நீங்க தொழுறீங்க, உங்க மனைவிக்கு தொழுகை பத்தி வலியுறுத்தணும். உங்களுடைய அக்கிரமுக்கு, உங்களுடைய மாமியார் மாமனாருக்கு, உங்களுடைய தாய் தாப்பனுக்கு, உங்க அனந்தமிகளுக்கு தொழுகை பத்தியே பேசணும். உங்கள்கிட்ட தொழுகைக்கு வலியுறுத்தணும். தொழுவுங்கன்னு சொல்லணும். அக்கம் பக்கத்தினர் தொழுகை கூப்பிடணும். நம்ம நண்பர்கள்ட்ட பேசணும், தொழுகையை பத்தி பேசணும். இப்படி தொழுகையை பத்தி நம்ம எல்லாத்தையும் அதிகம் பேசிக்கிட்டே இருந்தோம்டா இன்ஷா அல்லாஹ் நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழக்கூடியவரா ஆக்கிரும். அல்லாஹ் நமக்கு 5 வேளை பேணுதலா தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவான். அதனால இதுக்கு தீர்வு 2 தீர்வு. ஒன்னு துஆ, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. ரெண்டாவது தாவத், மக்களுக்கு தொழுகையின் பக்கம் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்முடைய தொழுகை அல்லாஹ் உறுதிப்படுத்திடுவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்த சகோதரர் கேட்டாங்க, காலை மாலை ஓதக்கூடிய திக்ர்கள் துஆக்கள் என்ன? இது எக்கச்சக்கமான துஆக்கள் இருக்குதுங்க. ஆதாரப்பூர்வமான துஆக்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த எக்கச்சக்கமான துஆக்கள் இருக்குது, எக்கச்சக்கமான திக்ர்கள் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நான் தனி டாபிக்காவே பேசுறேன். ஒரு நாளைக்கு பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். காலையில் மாலையில் ஓத வேண்டிய துஆக்கள், அதுக்கு ஆதாரங்கள், அதனுடைய சிறப்புகள், இதை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு பேசுறேன். உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நீங்க முன்தகப் அஹாதீஸ் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குது, ஹதீஸ் கிதாபு தமிழ்லயே இருக்குது. அந்த ஹதீஸ் கிதாபுகள்ல இல்மு திக்ருங்கிற பாடத்துல நிறைய ஹதீஸ்கள், காலையில ரசூலுல்லாஹ் ஓத வேண்டிய திக்ர்கள், மாலையில ஓதக்கூடிய திக்ர்கள், அதுல என்னென்ன சிறப்புகள், எல்லாம் ஆதாரப்பூர்வமான சிறப்புகள் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. அந்த ஹதீஸ்களை வாசிங்க இன்ஷா அல்லாஹ். அதுல உங்களுக்கு இந்த விவரங்கள் பூரா டீட்டெயிலா கிடைக்கும். அல்லாஹ் மிக்க நன்கறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? நம்ம பையன் வந்து 10 வயசு ஆகுது. சரி, அவன் தராவியத்துக்கு வச்சு நான் பின்னாடி சொல்லலாமா? சொல்றேங்க. அவருக்கு குரான் நல்லவா தெரியுமா? அவருக்கு அவருக்கு தெரியும். பட் எனக்கு வந்து ஓரளவு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வச்சிருக்கேன். சொல்றேன்.
தராவீஹ் பையன் மட்டும் இல்லாம அதுதான் doubt. சொல்றேன். அதாவது 10-12 வயசு பையன் பருவமுடைய நிலையில இருக்கிறான். இந்த பையனுக்கு வந்து ஓரளவு நல்ல குரான் ஓத தெரியும், ஹாஃபிஸ் குரான் நிறைய மனனம் பண்ணியிருக்காப்புல. அதே நேரத்தில் அவருடைய தொழுகை வைக்கக்கூடிய மார்க்க சட்டங்களும் தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பையனுக்கு பின்னாடி வீட்டில் தொழுவலாம், தப்பு கிடையாது. ரொம்ப சின்ன பையன் 5 வயசு 6 வயசு பையன்லாம் தொழு வைக்க கூடாது. ஒரு 10-12 வயசு பையன் பருவமடை பக்குவத்தில் இருக்கிறாரு, நல்ல பெரிய பையனா இருக்கிறாரு, அவருக்கு தொழுகையோட சட்டங்களும் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி பையனை தொழு வைக்க சொல்லி அவன் பின்னாடி தொழுவலாம், தப்பு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சலாம். எங்க பேசுறீங்க? ஆர்காட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவ்வளவுதான். இது செல்போன்ல வந்து குரானோட ஆயத்து, குரான் ஓதுற அந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, அது செல்போன்ல வச்சிருக்கனால அதை பார்த்து தொழுலாம். குரான் கொடுக்குற கண்ணியம் அதுல இருக்கணும், தொடக்கூடாது, ஒன்று இல்லாத டைம்ல தொடக்கூடாது அப்படின்னு மனைவி சொல்றாங்க. சரிங்க, அதை பத்தி சொல்றேன். அதான் சகோதரர்களே, செல்போன்ல குரானை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது, செல்போன்ல குரானுடைய ஆப் வச்சிருக்கிறது, இதனுடைய சட்டங்கள் ஃபத்வான்னு பார்த்தீங்கன்னா அது கூடும். ஃபத்வான்னு பார்த்தீங்கன்னா உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க, அது கூடும். ஆனால் தக்வாவுக்கு அது ஏற்றதல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செல்போன்ங்கிறது எப்படி சொன்னா எல்லா குப்பை, எல்லா பலாய், எல்லா ஆபாசம், எல்லா அசிங்கம் எல்லாம் வந்து கொட்டுற இடம். நீங்க ஆன்லைன்ல இருந்தாலே போது, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஆபாசான விளம்பரங்கள் வரும், ஆபாசான போட்டோக்கள் வரும், அசிங்கமான போட்டோக்கள் வரும். அந்த இடத்துல குரானே வச்சிருந்தீங்கன்னா இது குரானுக்கு பேசிட்டு இல்லையா? இதுதான் சாசா அழகா சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, நம்ம வீட்டுல நம்முடைய தாத்தா உடம்பு சரியில்லாம இருந்தாருங்க, அவர் பாத்ரூம் போக முடியாது. அதுக்காண்டி என்ன பண்ணுவாரு, வீட்லயே பாத்ரூம் போறதுக்காக வேண்டி ஒரு பாத்திரம் வச்சிருந்தோம். அவர் அதுலதான் பாத்ரூம் போவாரு, யூரின் போவாரு. நம்ம காலில் கூட கொட்டி கழுவி வச்சிருவோம். இரவுல டெய்லி அந்த பாத்திரத்துல தான் என்ன பண்ணுவாரு, யூரின் போவாரு. இப்ப தாத்தா மூத்தா போயிட்டாரு. இப்ப நம்ம பால் குடிக்கணும்னு சொன்னா அந்த பாத்திரத்துல பால் குடிப்போமா? அது சுத்தமா தான் இருப்போம், கழிவு சுத்தமா தான் இருக்குது. தாத்தா அந்த காலத்துல யூரின் போறதுக்காண்டி பயன்படுத்துற பாத்திரம், அந்த பாத்திரத்துல இன்னைக்கு நம்ம பால் குடி நினைச்சா பால் குடிப்போமா? ஒரு அருவருப்பு ஏற்படாது நமக்கு. அப்ப நம்மளுடைய சொந்த விஷயம்டா, எப்பமோ யூரின் போனது, அதுல எப்பமோ ஒரு காலத்துல யூரின் பண்ணாரு, 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அந்த பாத்திரத்துல சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இதுல நம்ம பாலை ஊத்தி குடிக்கிறதுக்கு அருவருப்படுகின்றோமே. ஆனா இன்னைக்கு செல்போனுங்கிறது அதுலயே எல்லா குப்பையும், எல்லா ஆபாசமும், எல்லா அசிங்கமும், பொம்பளை போட்டோ, ஆம்பளை போட்டோ, எல்லா பலாயும் குமிஞ்சிருக்குது. அதுல கொண்டு போய் நம்ம குரானையும் வைக்கிறது. இது வந்து குரானுக்கு செய்யக்கூடிய கண்ணியமாக அமையாது. இது நீங்க ஃபத்வா கேட்டா ஃபத்வா கூடுன்னு சொல்லுவாங்க. நானே சொல்ல கூட வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தக்வாவுக்கு பேணுதலுக்கு நல்லதல்ல செல்போன்களில் குரான் வைப்பது. நாம் குரானை புத்தகமாக வைத்து ஓதுவதுதான் சிறப்புக்குரியது. நீங்க மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு டிராவல்ல போறீங்க, அர்ஜென்ட்டுக்கு போறீங்க, அதை பயன்படுத்திக்கலாமா? பயன்படுத்தலாம், ஒன்றும் ஹராம் கிடையாது, கூடான்னு சொல்ல முடியாது. ஆனால் குரானுக்குரிய ஒழுக்கத்திற்கும் அதவுக்கும் அவ்வளவு பொருத்தமானதல்ல. அல்லாஹ் மிக்க நன்மை அறிந்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஜும்மா தொழுகை வீடுகள்ல தொழுகலாமா? ஜும்மா தொழுகை வீடுகள்ல தொழுகலாமா? அதான் தொழுதுட்டு இருக்கிறீங்களா? 4-5 ஜும்மா தொழுதாச்சு, அப்புறம் என்ன புதுசா கேள்வி கேக்குறீங்க? சொல்றேங்க. அதாவது ஜும்மா தொழுகை வீட்டுல தொழலாம், வீட்டுல தானே தொழுதுட்டு இருக்கிறோம், எங்க போய் தொழ முடியும்? அதனால வந்து வீட்டுல தொழுவது எந்த தப்பும் கிடையாது. வீட்டுல வந்து லொஹரா தொழுதுட்டு இருக்கோம். இப்போ ஜும்மா தொழக்கூடாது, லொஹரா தொழணும். சகோதரர் கேட்கிற ஜும்மா தொழுகை வீட்டுல தொழலாமா அப்படின்ட்டா, ஜும்மாவுக்கு சில ஷரத்துகள், நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள் வீட்டுல தொழுவதுக்கு பொருந்தாது. அதனால லொஹரா தொழுவது தான் ரொம்ப சிறப்புக்குரியது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட புனித ரமலான் சஹர்ல இஃப்தார்ல அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் எங்க பள்ளிவாசலுக்கு திறந்து விடலாம், நாங்க பள்ளிக்கு வரணும்ல, இவ்வளவு காலமா பள்ளிக்கு வராம இருந்துட்டு யா அல்லாஹ் நாங்க அநியாயம் பண்ணிட்டோம், யா அல்லாஹ் இப்போ பள்ளிக்கு வரணும்னு நினைச்சாலும் வர முடியல ரப்பே அப்படின்னு அல்லாஹ்ட்ட அழுது தௌபா செய்வோம். அல்லாஹ் ரப்பல் கூடிய சீக்கிரம் சில பள்ளிவாசலை திறந்து விடுவான். திறந்ததுக்கு அப்புறம் சிலபி ஜும்மா தொழலாம். இப்போதைக்கு நீங்க வெள்ளிக்கிழமையில லொஹர் மட்டுமே தொழுதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சலாம். எங்க இருந்து பேசுறீங்க? துபாயில இருந்து பேசுறோம். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? நம்ம ஒரு 7 வருஷமா ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்க. நீங்க லோன் வாங்கிருக்கீங்க, நிறைய இடத்துல லோன் வாங்கிருக்கோம். சரி.
இப்ப வந்து நம்ம திடீர்னு கேன்சல் பண்ணிட்டு நம்ம அந்த லோன் கட்டாம போயிட்டா கம்பெனி வந்து நம்ம அந்த இன்சூரன்ஸ் காசு கட்டிடுவாங்க. சரி. இப்ப நாம வந்து அது மாதிரி விட்டுட்டு போயிடலாமா நம்ம நாட்டுக்கு? அதாவது நீங்க விட்டுட்டு நீங்க லோன் கட்டாம வந்துட்டீங்கன்னா, அதாவது நம்ம லோன் வாங்கியிருப்போம், ஆனா வந்து நம்ம இல்ல நீங்க கட்டாம நாட்டுக்கு போயிட்டா கூட வந்து கம்பெனி கட்டிடுவாங்க. கம்பெனி எப்படி கட்டுவாங்க? எந்த படத்துலயும் கட்டுவாங்க. அது இன்சூரன்ஸ், என்னோட இன்சூரன்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் முதல்ல கூடாது, மார்க்கெட்ல இன்சூரன்ஸ் அனுமதி இல்ல. இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த லோன் இல்ல இந்த லோனுக்குன்னு சொல்லி கம்பெனி ஏதாவது பணத்தை பிடிக்கிறாங்களா உங்களுக்கு? புரியல. இந்த மாதிரி நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த லோன் யார்கிட்ட வாங்குனீங்க? லோன் யார்கிட்ட வாங்குனீங்க? கம்பெனிலயா இல்ல வேலையிலயா? பேங்க்ல. பேங்க்ல. வட்டியின் பேர்லையா? ஆமா. எவ்வளவு பெரிய பாவம் சொல்றேங்க. முதல்ல நீங்க பேங்க்ல லோன் வாங்குறதே பெரிய ஹராமு. அப்புறம் உங்க வாழ்க்கையில என்பது பறக்கத்து இருக்கும். ரெண்டாவது விட்டுட்டு வர்றது அதோட பெரிய ஹராமு. அதனால ரெண்டுமே ஹராமு. சகோதரே, அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும். இந்த பேங்க் வட்டியில இருந்து வெளியே வாங்க, வட்டி லோன்ல இருந்து வெளியே வாங்க. இந்த மாதிரி ஹராமான வட்டி வாங்கக்கூடாது, ஹராமான லோன் வாங்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பறக்கத்து இருக்காது, நிம்மதி இருக்காது. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க வட்டியின் பேர்ல லோன் வாங்கினோம்னாக்கா அதுல என்ன லாபம் கிடைக்கும் நினைக்கிறீங்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதோட பன்மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும் நமக்கு. அதனால தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் இந்த வட்டியின் பேர்ல லோன் வாங்குற பழக்கத்தை விட்டுருங்க. அந்த வாங்கின பணத்தை எடுத்துட்டு ஓடி வர்றது கட்டாம அதோட பெரிய பாவம். அது கவர்மெண்ட் உங்க ஆபீஸ் கட்டும் அப்படின்னு சொன்னா அவன் வட்டி இன்சூரன்ஸ்ங்கிற வட்டி பணத்துலயும் கட்டுவான். நீங்க கேட்குற எல்லா கேள்வியுமே ஹராமான கேள்வி கேட்குறீங்க. முதல்ல லோன் வட்டி, ரெண்டாவது அதை கட்டாம விட்டுட்டு ஓடி வந்துடுறது, மூணாவது இன்சூரன்ஸ், அதுவும் ஒரு பக்கம் ஹராம் தான். அதனால சகோதரர்களே, இது எல்லாமே ஹராம், கூடாது. லோன் வட்டி வாங்க கூடாது. குறைஞ்சபட்சம் அந்த வட்டி இல்லாம லோனை மட்டுமா அடைச்சிட்டு தான் நீங்க வரணும். அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லு, என்ன சந்தேகம் உங்களுக்கு? சொல்றேங்க. ஹாரிஜியாக்கள்னா யாரும் கேட்கறாங்க. அது வந்து ஒரு வழிகட்ட கூட்டம் ஹாரிஜியாக்கள் சொல்லி. இப்ப நம்மள்ட்ட யாரும் கிடையாதுங்க. மோத்தசிலா, ராபிசியா, ஹாரிஜியா, இப்படி பெருங்க எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருந்தாங்க ஒரு காலத்துல, வழிகட்ட கூட்டங்கள். அவங்களாம் இப்ப யாரும் இல்லை. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு அதனால அதனுடைய இல்மு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க அரசமான புஸ்தகங்களை வாங்கி படிங்க, நூல்களை வாங்கி படிங்க. நம்ம இதை பப்ளிக் பயான்ல சொல்லி சாதாரண பொதுமக்களுக்கு குழப்ப வேண்டாம். ஹாரிஜியாக்கள்லாம் யாரு, மோத்தசிலாக்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி குழப்ப வேண்டாம். இன்னைக்கு ஹாரிஜியாக்கள்ங்கிறவங்க யாருமே கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். மலேசியால இருந்து சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? எத்தனை பவுன்? 15 பவுன். சரி சரி. அதாவது குழந்தையுடைய நகையா இருந்தாலும் கூட அது குழந்தைக்கு சொந்தமானதல்ல, உங்களுக்கு சொந்தமானது தான். அது குழந்தைக்கு போட்டு வச்சிருப்பீங்க, குழந்தைக்கு போட்டு வச்சிருப்பீங்க. அதனால அதுவும் உங்க நகை தான். அதனால அதையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணணும். நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். சோலை கடைசி கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன், தாம்பரத்துல இருந்து. சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ பிசினஸ் பண்றோம் மோலானா. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க அதுல வரக்கூடிய லாபத்துல கம்பெனிக்கு வந்து மிஷினரிஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம். அதே மாதிரி அதுல இருந்து வாகனம் வாங்கியிருக்கோம், காரு, மோட்டார் சைக்கிள் சொல்லி. இதுக்கு ரெக்கார்ட் கிளம்பியா மோலானா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இல்லங்க, அதாவது நீங்க என்ன கம்ப்யூட்டர் வாங்கி போட்டுருக்கீங்க, கம்ப்யூட்டர் சிஸ்டம், லேப்டாப்பு, இந்த மாதிரி மிஷினரி ஐட்டங்கள் வாங்கி போட்டுருக்கீங்க. உங்களுக்கு பிசினஸ் காரும் வாங்கி இருக்கிறீங்க. இது எதுக்குமே சக்காத்து கிடையாதுங்க. இது எதுக்குமே சக்காத்து கிடையாது. அதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்றீங்க, அந்த இதுல இருந்து உங்களுக்கு உதாரணமா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இருந்து ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்றீங்க, ஒரு ஆப் ரெடி பண்றீங்க, அந்த ஆப்பை விற்கிறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அதுதான் சக்காத்து உண்டு. தவிர அந்த கம்ப்யூட்டருக்கோ நீங்க அந்த ஆன்லைனுக்கோ அதுக்கு சக்காத்து கிடையாது. அதே மாதிரி லேண்டா இருந்தா
லேண்டா இருந்தா உங்களோட சொந்த தேவைக்காண்டி வாங்கி போட்டுருக்கீங்க. நீங்க நம்ம இப்ப இல்ல அடுத்த வருஷமோ அடுத்த வருஷமா நமக்கு உதவும், மகன் கல்யாணம் இருக்குது இல்ல பொண்ணு கல்யாணம் இருக்குது, மகனுடைய படிப்பு இருக்குது, அதுக்காண்டி உதவும் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அந்த லேண்டுக்கு சக்காத்து கிடையாது. நீங்க லேண்ட் வாங்கி போட்டு நல்ல விலை வரணும் காத்துட்டு இருக்கிறீங்க. நல்ல விலை வந்தோன்னு அதை வித்துட்டு என்ன பண்றீங்க, இன்னொரு அடுத்த லேண்ட் வாங்குறீங்க. அப்ப அது வித்துட்டு இன்னொரு லேண்ட் வாங்குறீங்க. எப்படி கமர்ஷியல் மைண்டுக்காக லேண்ட் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா, நான் லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறேன், இப்போ அது லே அவுட் போட்டு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் லே அவுட் போட்டு அது நல்ல விலைக்கு வந்து வித்துட்டு அடுத்த லேண்ட் வாங்குவேன் அப்படின்னு கமர்ஷியல் மோட்டிவ்ல வாங்கினீங்கன்னா அது வந்து வியாபார பொருளான சக்காத்து உண்டதுக்கு லேண்டுக்கு. இல்ல உங்களோட ஓன் யூஸ்க்கான வாங்கி போட்டுருக்கீங்க, சும்மா கிடக்குறது பிற்கால தேவைப்பட்டா நமக்கு ஏதாவது வித்துக்கலாம் இல்லை வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஓன் யூஸுக்காண்டி ஒரு சேவிங்கிற அடிப்படையில் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு சக்காத்து கிடையாது. அல்லாஹ் மிக்க நன்கறிந்தவன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் நாளை இரவு 9:30 மணிக்கு இதே மாதிரி இன்ஷாஅல்லாஹ் சஹாபாக்களுடைய இன்னொரு வழிகாட்டுதலோட சந்திப்போம். வல்ல ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.